ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோனை சுற்றி நம்ம சர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். திலகம் ஷேப்பில் இருக்கிற க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம எல்லா சைஸில் இருக்கிற ஸ்டோன்ஸுக்குமே சேம் இதே மெத்தடில் நம்ம ஜர்தோசி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸுக்கு எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, எந்த சைஸில் இருந்தாலும் சேம் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம குந்தன் ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுக்கும்போது அந்த லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். நம்ம நார்மலாக ஸ்டோனை ஸ்டிக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோனை சுற்றி நீங்கள் ஜரி த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது பீட்ஸ் போட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அவுட்லைன் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம அடுத்த லெவலில் இந்த மாதிரி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நான் அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸில் நம்ம போடும்போது அயன் நீடில் நம்ம எடுத்தால் சீக்கிரமாக அந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஸ்டோனுக்கு பக்கத்துலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். நான் இதில் 6 ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் கொடுக்க போகிறீங்கன்னா சேம் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்டோன் எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் ஸ்டோனுக்கு தேவையான அளவு அந்த சர்தோசியை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவு நீடில் சர்தோசி லோட் பண்ண முடியுதோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை சுற்றி சேம் எல்லாம் ஒரே ஈக்குவலாக ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்தோசியை போட்டுட்டு நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ, அதாவது சர்தோசியை வச்சு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அதே மாதிரி இந்த ஸ்டோனை சுற்றி அங்கங்கே சிங்கிளாக ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம கொடுத்துட்டே வரலாம். நம்ம எப்படி பீட்ஸ் கரெக்டாக அந்த ஸ்டோன் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இந்த ஜர்தோசியும் நம்ம இந்த ஸ்டோனோட ஷேப்பில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப தூரமாக ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கொடுக்காது. இப்போ ரவுண்ட் ஷேப் எடுக்கிறீங்கன்னா இதை விட குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜர்தோசி வரும். நம்ம எல்லா ஷேப்லேயுமே இந்த ஜர்தோசியை பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம நார்மலாக எப்படி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுப்போம். அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணுவீங்க. இது ஒரு ப்ரைடல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரைடல் ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை சுற்றி அவுட்லைனாக ஜர்தோசி கொடுத்து ஒரு டிசைன் போட்டு பாருங்கள். ரொம்ப கிராண்டாக தெரியும் அந்த டிசைனோட லுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரைடல் ஒர்க்ஸில் இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நீங்களுமே ஈஸியாக பண்ணலாம். இதே மாதிரி நிறைய கலராக ஸ்டோன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸில் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற ஒர்க் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சேம் அதே மெத்தடில் இந்த ஸ்டோன் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சிங்கிள் ஸ்டோன் இருக்கிறப்ப நம்ம அந்த ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி பண்ணலாம். இது நம்ம ஃபுல்லாக எல்லா ஸ்டோனும் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வரதுனால நீங்கள் கண்டினியூவாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகணும். சேம் இதே மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிற ஸ்டோன்னா சைடில் 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அந்த டாப் போர்ஷனில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வரும்போது ஸ்டிச்சஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பெரிய சைஸில் ஸ்டோன் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டோன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஸ்மால் சைஸில் இருக்கிற ஸ்டோனில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டோன்ஸ்லேயுமே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேம் இதே மெத்தடில் இந்த ஸ்டோனையும் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இந்த ஒர்க் வந்து ஒரு ப்ரைடல் ஒர்க்னால் ஒரு ஸ்லீவோட பார்டர் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் புட்டாஸ் மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஃபுல்லாகவுமே வந்து இந்த டிசைன் கூட வந்து கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது. ஸ்டோன் மட்டும் நல்லா க்ளூ வந்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டோன் வந்து சரியாக ஸ்டிக் பண்ணலன்னா நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நீட் ஃபினிஷிங்கில் வந்து வராது. அதனால் ஸ்டோனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்க லுக்கு. இந்த இடத்துல சென்டரில் இருக்கிற கேப் வந்து நான் ஒரு பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்டோன் வேணும்னா சேம் இதே கலர்லேயே எடுக்கலாம், இல்லை ஆப்போசிட் கலர் அதை கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரில் கூட ஸ்டோன் எடுத்து நீங்கள் இதோட சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸில் இருக்கிற ஸ்டோனு. நான் வந்து இந்த இடத்துல பேர்ல் வந்து ஸ்டிச் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெறும் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி இருக்கிறப்ப இருந்த லுக்குக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து சர்தோசி வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது சிங்கிள் ஸ்டோன்லேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் ஸ்டோனுக்கு தேவையான அளவு ஜர்தோசி கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.